மாதிரி இருக்குல்லடா அண்ணா. சூப்பரா இருக்குடா. இந்த அழகான பஞ்சு முட்டாய் மேகங்கள் எடுத்து சாப்பிடுறா. டேய் அண்ணா, இந்த மேகங்கள் தேன் கூடு மாதிரி இருக்கு. உங்களோட திரும்பவும் போகிறதுக்கு விட மாட்டேன்டா. சோ மம்மி, நான் இப்போ தப்பிச்சுட்டேனா? அந்த பலூன் எங்கடா போய் தொலைஞ்சது? இங்க என்னமோ சத்தம் கேக்குதே. இன்னும் வேகமா போடா, இன்னும் ஹைட்டாவும் போ. பலூன்ல பொறுக்கிற மொத கரடிக நாமளாதான் இருப்போம். அண்ணா, அந்த மரத்தை பாரு, அப்புறம் அங்கேயும் பாரு. டேய் அண்ணா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நீ வா, வந்து பாரு. அது நம்மளோட வீடு தானே. டேய் அண்ணா, ஏன்டா பலூன் நகரவே மாட்டேங்குது? போச்சு போடா, கேஸ் காலி ஆயிடுச்சு. இப்ப என்னடா பண்றது? உடனே நம்ம மேலது கீழே விழ போறோமோ? சொல்லுடா அண்ணா, நான் ரொம்ப பாவம், என்னை காப்பாத்து. நீ எல்லாம் ஒரு கரடியாடா. இங்கதான் நான் இன்னொரு கேஸ் வச்சிருக்கேன்ல. ஓ ஆமால. நேரம் நில்றா. தலை, ஷோல்டர், வயிறு நிமிர்ந்து நில்றா. நீ தாண்டா நல்ல பையன். இப்படிதான் எப்பவும் சொல்ற பேச்ச கேட்கணும். இப்போ மேல போய் வேலைய பாரு. ஓகே சார். நான் பண்ணிட்டேன். இத ஆன் பண்ண போறேன். சொல்லிக்கவே வெக்கமா அறிவு கட்டவனே. இப்ப பாத்தியாடா? பார்த்து. இப்படிதான் பண்ணணும். நான் எவ்வளவு சுலபமா பண்ண பாரு. சரி, போடா, ஃபுல் ஸ்பீட்ல போலாம். சரி, ஓகே கேப்டன். நாம சீக்கிரமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம்டா அண்ணா. அண்ணா, நம்ம கடைசியில வீட்டுக்கு வந்துட்டோம். சுவையா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்கு. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய பலூன் பறக்குது. இதோ வந்துட்டேன். பலூனும் கூட விளையாடுறதுக்கு நான் வந்துட்டேன். ஏய் டப்ளு, உனக்கு ஏதாவது சத்தம் கேக்குதாடா? எனக்கு ரொம்ப நேரமா கேக்குது. ஆனா என் வயிறு தான் பசியில கத்துது. எனக்கும் கேக்குதுடா. அது ஊஹு தானே? ஏய் ஊஹு, இங்க பாரு. மறந்துட்டியா? பார்ட்டி ரெடி பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஓஹோ, இங்கதான் இருக்கீங்களாடா நீங்க? டேய் அண்ணா, ஏதோ வினோதமா சத்தம் வருதுல்ல? இங்க என்ன நடக்குது? அச்சோ பாவம், இதோ நான் உதவி பண்றேன். இப்போ என்கிட்ட நல்லா மாட்டீங்களாடா நீங்க?
என்ன சொன்ன? என்ன வாய்ப்பே இல்ல. உண்மையதான் சொல்றேன். அவங்க பறந்து வந்துட்டு இருந்தாங்க ஒரு பெரிய அழகான ஆரஞ்சு கலர் பலூன்ல. எனக்கு கூட அப்படி ஒரு பலூன்ல பறக்கணும்னு ஆசை. அதுல உட்கார்ந்து பறந்தா எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? ஆமா, அவங்கள திரும்ப வீட்டுக்கு போக விட கூடாது. அதேதான். அவங்க வீட்டுக்கு போகாம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? அது என்ன பண்றது? நாம யோசிச்சு பார்க்கணும். அது ரொம்ப சிம்பிள். நான் போய் அவங்க வீட்டு முன்னாடி வீட மறைச்சு நின்னுக்கிறேன். அப்ப அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல. என்ன பண்றது? அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போக விட கூடாது. ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. நான் காப்பாத்துறேன். நீங்க சோகத்துல இருக்கும்போது உங்களை காப்பாத்துறதுக்கு இந்த காட்டோட ராஜா எப்பவுமே வந்து நிப்பான். வாவ், அவர் அப்படியே ராஜா மாதிரியே இருக்காரு. ஷோ கட்டினதெல்லாம் போதும், முதல்ல ஐடியாவை சொல்லு. அங்க சொல்றேன். நாம வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க திரும்ப வந்துட்டோம். அண்ணா, நாம திரும்ப வருவோம்னு நினைச்சு கூட பார்க்கல. அழறத நிறுத்துறா. நீ ஒரு கரடி. டப்ளு, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்கலடா? அங்க பாரு, டீக்கி பாபு எல்லாம் வராங்க. டீக்கி பாபு, நாங்க திரும்ப வந்துட்டோம். நான் சொன்ன பிளான்ல உங்களுக்கு புரிஞ்சதுல? நீங்க திரும்ப வந்ததுல சந்தோஷம். நீங்க இப்படி வரவேற்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பெரிய பார்ட்டி வைக்கணும். ஹெர்பர்ட் பாபு ரெடி. இங்க வாங்க. மியூசிக். மியூசிக் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொக்கே கொடுக்கலாம். புரிஞ்சுது அரசே. நீ கொஞ்சம் மெதுவா போ. இவங்க என்ன பண்றாங்க? இவன் வரதுக்குள்ள எனக்கு வயசாயிரும் போல. அத சீக்கிரம் கூடுறோம். இரு. ரொம்ப அழகா இருக்கு. என்னதான் வாங்கிக்கிட்டேன். Thank you. அது உனக்கு இல்ல. கொடு. வீட்டுக்கு போலாம். பூவெல்லாம் வாங்கியாச்சு. சரியா சொன்னடா. முடியாது. நாங்க வீட்டுக்கு போக முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது நான் என்ன சொன்னேன்னா, நாங்க இன்னும் நிறைய கிஃப்ட் உங்களுக்கு தர வேண்டியது இருக்கு. அப்படின்னா இது எல்லாமே எங்களுக்கு? ஆமா, எல்லாமே உங்களுக்கு தான். ஹாப்பி தானே? 40 ஆப்பிளி 40 செகண்ட்ல சாப்பிடுறானுங்களே. நீங்க எப்பவுமே சாப்பிடும்போது அவசரமா சாப்பிடவே கூடாது. கொஞ்சம் டீசெண்டா சாப்பிடுங்க. எப்போதும் கொடுத்தது எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடணுங்கிறது இல்ல. கொஞ்சம் மிச்சம் வச்சு சாப்பிடலாம். இப்போ நான் சாப்பிடுற ஸ்டைல சொல்லி தரேன், நீங்க பாத்துக்கங்க. ஓ ஏ, இப்படி எல்லாம் இதை தொடச்சிட்டு மோந்து பார்த்து அப்புறமா நம்ம சாப்பிடணும். இந்த அழகான ஆப்பிள எவ்வளவு அழகா சாப்பிடுறாரு. அவன் எங்க சாப்பிடுறான்? நக்கறான். இவ்வளவு கேவலமா சாப்பிடுறத நான் பார்த்ததே இல்ல. இந்த ஃபிளேவர் சொல்லிக்கிற மாதிரியே இல்ல. அரசே, அவங்க எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. டீக்கி, நாங்க கரடிங்க, எங்களுக்கு சாப்பிடுறது பிடிக்கும். இன்னும் எடுத்துட்டு வாங்க. ஓகே அரசே. இன்னும் நிறைய இருக்கா? ஆஹா, சந்தோஷம். இது எல்லாமே உங்களுக்கு தான். நீங்க நல்லா சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. இதோ வந்துட்டோம். சரிங்க அரசே. இன்னும் நிறைய எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க. இந்த இடம் அதேதான்டா. ஒரு வழியா கடைசியா நான் திரும்ப வந்துட்டேன்.
இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வாடா. மன்னிச்சிருங்க அரசே, எந்த மரத்துல இதுக்கு மேல ஒரு பழம் கூட இல்ல. என்னடா சொல்ற? அண்ணா வயிறு ஃபுல்லாச்சுடா. வாடா வீட்டுக்கு போலாம். போட்டு பிளான் எல்லாம் அப்படி மோசமா போச்சு. அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆமா போறாங்க. நம்மள போலாம். என்ன சொன்னீங்க? போகாதீங்க, நில்லுங்க. என்ன நடக்குது? அவங்கள தடுத்து நிறுத்துங்க. ஓகே சார். காடு என்னுடைய அழகான வீடு. நான் இதோ வந்துட்டேன். எனக்கு ஜாலியா இருக்கு. ஜாலி ஜாலி ஜாலியோ ஜாலி. எவன்டா அது வாழைப்பழத்தை கீழே போட்டது? உங்க வீட்டுக்கு போக போறாங்க, சீக்கிரம் தாடு. எப்படியோ உங்களை தடுத்தாச்சு. நீ கலக்கிட்ட. யார் எப்படி பண்ணது? தெரியாது. இல்ல உங்கள எனக்கு தலை வலிக்குது. சரி வாடா போலாம். ஓகே. வேண்டாம் போகாதீங்க. என்ன சொல்ற? ஏன் தந்துட்டே இருக்க? அப்படின்னா எங்க வீடு என்ன ஆச்சு? சொல்லு, என்ன ஆச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. என்னால முடியாது. பாபு நீ சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது. அது எனக்கு தெரியாது. சொல்லுன்னு சொன்ன. சரி சொல்லுறேன். ஹாய் நண்பர்களே, உங்களுக்காக ஒரு சில விஷயம் காத்துக்கிட்டு இருக்கா. ஆமா, நீ சரியா தான் சொன்ன. டிகி உதவியோட ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருக்கேன். அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு போச்சா? அச்சோ நடக்க முடியலையே. என்னது, அந்த குண்டு சட்டிங்களோட வீடு இந்த பக்கமா தானே இருக்கு. எவன்டா அது பள்ளத்தை இங்க தோண்டி வச்சது? டபுள் கடைசியா வீட்டுக்கு வந்துட்டோம்டா. நிஜமா வந்துட்டோமோ? நான் வீட்டுக்கு போய் தூங்கியே ஆகணும். திரும்ப வந்ததுக்கு சந்தோஷம். பப்ளு டப்ளு வெல்கம். அப்படின்னா எங்களுக்கு நீங்க சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிக்கலாம். ஆமா, சரியா சொன்ன. நீங்க டயர்டா இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. தம்பி, நம்ம அழகான வீடுடா. ஒரு பிரச்சனையும் இல்லல்ல. ஆஹா, ஒரு பிரச்சனையும் இல்லவே இல்ல. இது ரொம்ப அழகா இருக்கு. இப்போதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாவ், எவ்வளவு அழகான பூக்கள். நான் எடுத்து பார்க்கிறேன். வேண்டாம். ஏன்? அது நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதான். ஓ ஆமால, எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கீங்க. ஏய், இந்த படத்துல இருக்கிறதெல்லாம் நாங்க தானே. நீங்க ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கீங்க. அது அழகா இருக்காதானே? நான் என்னோட அழகான ரெக்கைகளால அதை வரைஞ்சேன். எனக்கு இத கிட்ட பார்க்கணும் போல இருக்கு. வேணாம் வேணாம், அதை தொடாத. என்னாச்சு? ஏன்னா பெயிண்ட் நான் இப்பதான் அடிச்சேன். அது கையில ஒட்டிக்கும். அதை நீ காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாமே. அப்புறம் நான் கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் வீணாயிடும். ஆமா ஆமா, உண்மைதான். சரி, அது காயிற வரைக்கும் காத்திருக்கேன். என்னது இது? புது பெட்டா?
எவ்வளவு அழகான இலைகள். படுத்தா செமையா இருக்கு போல இருக்கே. நம்ம படுக்கலாம். வேணாம் வேணாம் படுக்காத. இந்த வீடு யாரோடதுன்னு நீ மறந்துட்டியா பாரன்? அது வந்து இங்க எவ்வளவு தேன் இருக்கு பாரு. அதெல்லாம் சாப்பிடுறதுக்காக வச்சிருக்கோம். அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு இல்லையா? சரி சரி பரவாயில்ல, நான் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேன். தள்ளி போன எல்லாத்தையும் சாப்பிட மாட்டேன், என்ன நம்பு. கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். நீ ரொம்ப மோசம், உன் பேச்சுனாக்கா. இங்கே ஏன் கயிறு தொங்குது? அது இழுக்காத. போச்சு. அடி மேல விழுந்துட்டேன். இல்ல இல்ல, என்னது இது? அப்படி என்னதான் பிரச்சனை? இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? என்ன பண்றாங்க அவங்க? இந்த கரடிகளை நினைச்சாலே நமக்கு காண்டாகுதான். இந்த வாட்டி உங்களை நான் போட்டு வறுத்தெடுக்க போறேன். காத்திருந்து நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கடா. பப்ளு டப்ளு, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. உங்க வீட்டை நாங்க விளையாடுற இடமா மாத்திட்டோம். என்ன? நாங்க உங்க மேல கோபப்பட்டே ஆகணும். இவ்வளவு அழகா செட் பண்ணிட்டு எங்களுக்கு சர்ப்ரைஸ் தானே கொடுக்க பாத்தீங்க. எனக்கு ஊஞ்சல் ஆடுறது போல இருக்கு, நான் போய் ஊஞ்சல் ஆடுறேன். அங்க டிராம்ப்லெட் கூட இருந்ததுல நான் போய் அதுல விளையாட போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ஊஞ்சல கொஞ்சம் ஆட்டி விடுறீங்களோ? சூப்பரா இருக்கு. நான் மாட்டிக்கிட்டேன். இங்க எதுக்குடா நீங்க இவ்வளவு பெரிய ஓட்ட போட்டீங்க? என்னதுடா இது? இது என்னோட அழகான வீடாச்சு. என்னோட சொல்ல வீடு. நான் உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணு தெரியுமா? நான் உன்னை புரிஞ்சுக்காமலே விட்டுட்டேன். இந்த வீட்டை நாம சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்னோட சின்ன தோட்டம், எல்லாம் அப்படியே இருக்கு. என்னோட ட்ரக். உன் மேல இப்ப எவ்வளவு தூசி இருக்குன்னு நீ பாத்தியா? சரி பரவாயில்ல, நான் உன்னை சரி பண்ணி ஃப்ரெஷ் ஆக்கி விடுறேன். இது இது என்னோட செல்லக்குட்டி. உன்னைய வச்சுதான் நான் நிறைய மரங்களை வெட்டி சாச்சிருக்கேன். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய அழகான வீடு. நான் திரும்பவும் வந்துட்டேன். உலகத்துல எவ்வளவு இடம் இருந்தாலும் வீடு மாதிரி வராது. எல்லாம் நான் விட்டுட்டு போன மாதிரியே இருக்கு. எவ்வளவு அமைதியான இடம். ஆஹா, என்னோட சின்ன பெட்டு. இதுல படுத்தா எவ்வளவு சுகமா இருக்கு. ஆஹா, என்னுடைய அழகான பொருட்கள் எல்லாம் இருக்கு. இந்த போட்டோல நான் அழகா இருக்கல்ல? அந்த நாட்களை என்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா என்ன? மரமற்றதுக்காக எனக்கு கிடைச்ச அவார்டு தானே இது. ஆனா எனக்கு என்ன பிரச்சனைனா அந்த கரடிங்க மட்டும்தான். எப்போ பாரு சும்மா இருக்கணும் சீன்றது. என்னைய தூக்கி போட்டு பந்தாட வேண்டியதே அவனுக்கு வேலையா வச்சிருக்காங்க. அவங்க பண்ண எல்லாத்துக்கும் என்கிட்ட கண்டிப்பா அனுபவம் தீர்வாங்க. காத்திருந்து பாருங்கடா கரடிகளா உங்களை.
யாராவது வீட்ல இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. எவன்டா அது? அது அங்க வெளியே வச்சுட்டு போக வேண்டியதானடா. என்னதுடா இது? என்ன போனா? இது யாரா இருக்கும்? ஹேய், நீ யாருன்னு நினைச்ச? அதை தாண்டா நானும் கேட்கிறேன். உன் பாஸோட வாய்ஸ் கூட உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க ஜெயில இருந்து திரும்ப வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியாதுங்களே சார். நீ என்ன அடிக்கடி வந்து பாத்துட்டு போறியா என்ன? நான் ஜெயில இருந்து வந்ததை உன்கிட்ட சொல்றதுக்கு. உன்னாலதான் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. எல்லார்கிட்டயும் வேலையை முடிச்சு தரேன்னு சொல்லி நான் பணத்தை வாங்கி வச்சிருக்கேன். ஆனா நீ இன்னும் எனக்கு முடிச்சு தரல. எல்லாம் உன்னாலதான். என்னாலதான் எல்லாமா? ஆனா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு எனக்கு ஆசை இல்லையே. அது எல்லாமே அந்த கரடிகளால வந்ததுதான். அவங்க 2 பேரோட தொல்லை மட்டும் இல்லன்னா இந்நேரம் நானும் எங்கேயோ போயிருப்பேன். நீ கதை சொல்றதெல்லாம் முதல்ல நிறுத்து. நீ கண்ணை தூக்கிட்டு சுத்துற வேலையை விட்டுட்டு முதல்ல மரம் வெட்டுற வேலையை பாரு. சரியா? அப்படின்னா மறுபடியும் மரத்தை தான் வெட்டணுமா? அந்த வேலையெல்லாம் இந்த பிக்கு அசால்ட்டா முடிச்சிருவான். ஆனா அந்த கரடிக தொல்லையை தான் என்னால தாங்க முடியல. பாசு, எனக்கு ஒரு ஐடியா. நாம ஏன் அந்த 2 கரடிகளையும் பிடிச்சி எங்கேயாச்சும் வித்துறக்கூடாது? நம்ம கம்பெனிக்கும் லாஸான காசு எல்லாமே திரும்ப கிடைச்சிரும்ல. சரி, ஓகே. அதை நீ உடனே பண்ணு. சொல்றதை மட்டும் நீ ஒழுங்கா செஞ்சுட்டா உனக்கு ப்ரமோஷன் நான் தரேன். ஓகேவா? ரொம்ப நன்றி. உனக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீ மட்டும் ஏதாவது சொதப்புனா அப்புறம் உனக்கு சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? ஆனா பாஸ், உன்ன மாதிரி வேலையில சொதப்பாம ஒழுங்கா இப்ப வேலையை பார்க்கணும். புரிஞ்சுதா? எல்லாம் ஹலோ. ஒண்ணும் இல்ல. இது எவ்வளவு அழகான காளான். இங்க பாருங்க. நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. இது என்ன இருக்குதோ? என்கிட்ட என்ன இருக்கு பாத்தியா? சூப்பர். எங்களுக்கு தான் ஆனா ஒண்ணும் கிடைக்கல. பப்பு, நம்ம ஒழுங்கா தேடுனா கிடைக்கும். நீ அதை ஒழுங்கா தேடு. பாத்து போங்க. அந்த லோகர்விக் திரும்ப வந்துட்டான். அவனெல்லாம் பார்த்து எங்களுக்கு பயமே இல்ல. ஆமா. அந்த குல்ஃபி தான் பார்சல் வந்திருக்கு. தேங்க்ஸ். பாஸ் எனக்காக என்ன அனுப்பி வச்சிருக்காருன்னு பாப்போம். அடேங்கப்பா, சூப்பர். ஆஹா, இதுவும் செம்மையா இருக்கு. சூப்பர்டா. இது எல்லாம் என் கையில இருக்கிற வரைக்கும் அவங்க கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. கேட்டுச்சாடா உங்களுக்கு? உங்க 2 பேரோட தொல்லையும் ஒட்டு மொத்தமா ஒடிச்சு கட்டுறேன் பாருங்கடா. நாங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சோம். எனக்கு காளான்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க ராஜாவுக்கு கட்டுற வரியா நினைச்சு இதை என்கிட்ட கொடுத்துருங்க. ஹேய் சிக்கி, உன்னோட கிரீடத்தை காணோம். ஏன்னா அது என் தலையில தானே இருக்கு. பப்பு, என்னை ஏமாத்திட்டாங்க. இல்லங்க, சீக்கிரமா பப்பு. சரி. என்கிட்டயேவா? விடாத. அடேங்கப்பா. நடுபவர்களா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரிடா, இப்போ நேரம் வந்துருச்சு. ஒழுங்கா என்கிட்ட சரண்டர் ஆயிடுங்கடா. உங்களுக்கு வேற வழியே இல்லடா. நான் ரொம்ப கெட்டவன், உங்களுக்கு தெரியும்ல. கேக்குது பாசு. நீ அந்த கரடி எல்லாம் பிடிக்கிறியா, தூங்கிட்டு இருக்கியா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் போன் பண்ணேன். சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல கிளம்புங்க. டீ உங்களுக்கு தர மாட்டேன் நினைச்சேன். என்னோட காலம் அதை விடு. அது எனக்கு. இது ரொம்ப மோசம்டா. 2 பேரும் ஒன்னா இருந்தா வேலை முடிஞ்சிடும்ல. சரி, ஏதாச்சும் டிராப் கட்டாம இப்படி பண்ணா சரியா வரும்னு நினைக்கிறேன்.
இப்ப போய் காத்திருக்கிறது தான் நம்ம வேலை. லோகர்விக் என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்கள பிடிச்சிட்டியா இல்லையா? சரி ஓகே பாஸ். நீ ஒன்னும் அங்க போடுறோம். அவன் சின்ன பசங்க விளையாட்டுலாம் விளையாடுறோம். ஆனா அவன் அந்த விளையாட்டுலாம் விளையாடுவோன்னு எனக்கு நம்பிக்கை இல்லடா. இப்போ நம்ம ஓடணுமா இல்ல சண்டை போடணுமா? சண்டை போடணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் என்ன விளையாடுறான்னு பாப்போம். அச்சோ நாத்த பிடிச்ச பூச்சி. அதாவது நாத்த பிடிச்ச பூச்சி நான் சொன்னேன். நான் என்ன சொல்ல வந்தேன்டா, அதாவது நீ மட்டும் ஏதாவது சொதப்புனா அப்புறம் உனக்கு சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். உனக்கு இது புரிஞ்சுதா? இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. எனக்கு காலையில தான் பழைய வேலை கிடைச்சது. அந்த வேலையை பண்றதா இல்ல இவங்க கையில மாட்டிக்கிட்டு சாவறதா? பேசாம நாமளே செத்து போன மாதிரி நடிச்சிருவோம். அவன் மயக்கம் போட்டான்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தாலே பயப்படுறான். என்னைய கலாய்க்கிறீங்களா நீங்க? ஒன்னிய மாதிரி காமெடி பீஸ் எல்லாம் பார்த்து நான் பயப்படுவேன்னு நினைச்சியோடா? என்ன சத்தம்? இல்ல ஒண்ணும் இல்லைங்க முதலாளி. எல்லாமே உங்களோட பிளான் படி கரெக்டாவே போய்கிட்டு இருக்கு. சரி ரொம்ப சந்தோஷம். என்னோட கான்டாக்ட் எல்லாம் கால் பண்ணி நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். உனக்கு புரிஞ்சுதா? அந்த கரடிங்களை விக்கிறதுக்கு ரெடி ஆயிரு. அப்ப ஒரு நிமிஷம் இருங்க பாஸ். அவன் பாஸோட வேலையை விட்டு தூக்கிட்டா போல இருக்கு. கலாய்க்கிறதுக்கு சரியான நேரம். சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு கஷ்டம். அவன் திரும்ப சண்டையே போட மாட்டேங்கிறான். பப்பு என்னோட பெயிண்டிங் பொருள் எல்லாம் போய் எடுத்துட்டு போ. இப்போ என் திறமையை காட்டுற நேரம் வந்துருச்சு. சூப்பர் கலக்கிற பைத்தியக்கார வீக். இந்த பொண்ணு அழகா இருக்குல்ல. நானும் அவனை வச்சு கொஞ்சம் விளையாடமா? அரே வேணாடா என்ன இனிமே நீ பொறுமையா டிராப் வைக்க வேண்டாம். அந்த கரடிங்களை சுட்டாவது இங்க புடிச்சிட்டு வந்துரு. நான் கிளைண்ட் கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். சீக்கிரம் வேலையை முடி. இதத்தானடா எதிர்பார்த்தேன். உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. இந்த உலகத்துக்கு காட்ட காட்டுறா. எனக்கே சேலஞ்சாடா. கொஞ்சம் நீ பொறுமையா இரு. சரி எங்க என்ன சுடு பாப்போம். முடிஞ்சா சுட்டுதான் பாரு. நீ பெரிய தப்பு பண்ணிட்டடா. லாகர் கிட்ட வச்சுக்கிட்டா இதாடா கதி. காளான்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம் இரு. இது எப்படி நடந்துச்சு? என்னையே ஏமாத்துறீங்களாடா? எப்படி இதெல்லாம் வருது? சிக்கி மூஞ்சில பெயிண்ட் அடிக்கும் போது நான் தான் இதையெல்லாம் மாத்தி வச்சேன். சிக்கியா மூஞ்சில பெயிண்ட் அடிக்கும் போது இவனுங்க ஏதோ போட மாத்தி வச்சிருக்காங்க. கடைசி ஏதாச்சும் பேச முடியா? இப்போதைக்கே ஒண்ணும் இல்ல. வேலையை முடிச்சிட்டியா இல்லையா? என்ன மன்னிச்சு போடுங்க பாஸ். அவங்க திரும்பவும் என்ன கடுப்பேத்தி போட்டாங்க. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? உன்னால நான் ஜெயில இருந்தேன். திரும்பவும் என் பிசினஸ் டெவலப் பண்ண முடியாம நீ பண்ணிட்டு இருக்க. முதல்ல உன் மூளை வேலை செய்யறதுக்கு நீ என்ன பண்ணணும்ங்கிறதுக்கு நான் ஒரு ஆடியோ அமைச்சிருக்கேன். அத முதல்ல கேளு. மூளை நல்லா வேலை செய்யணும்னா நீங்க முதல்ல நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு சில உடற்பயிற்சிகளை நம்ம பண்ணலாம். 1 2 3 4 5 இப்படி நம்ம கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாஸ் இதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்ல. கரடிங்க என்ன நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. நான் சொன்னதை முதல்ல பண்ணு. எல்லாம் தானா நடக்கும். இப்பொழுது உங்கள் இடது கையை நீட்டுங்கள். இப்போது வலது கை. இப்போது காலை நீட்டுங்கள். அடிச்சுட்டேன். இது ரொம்ப பெருசா இருக்கே. இப்பொழுது மூச்சை இழுத்து விடுங்கள். என்ன விட்டுடு.
என்ன அடிச்சிட்டியோ இரு நான் உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். நீங்கள் செய்யும் உடற்பயிற்சியை சரியாக செய்யவும். ஆமா அப்படிதான். என்ன பண்றீங்க?